புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டணத்தை சேர்ந்த முகமது ரியாஸ் அவர்கள் இந்த நாவலை எழுதியிருக்கின்ற ரியாஸ் அவர்கள் சிங்கப்பூரில் தகவல் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தர் பூசி சிக்கிரி மார்க்கம் வழியாக வந்து இன்று நமக்காக பந்தி வைக்கிறார். ஆம், எவந்தியை நமக்கு தந்திருக்கிறார். முகமது ரியாஸ் அவர்கள் தனது இலக்கிய படைப்புகளின் மூலம் பகடியையும் தத்துவார்த்தத்தையும் இறை தேடலையும் எப்பொழுதும் முன்னெடுத்து செல்கின்ற படைப்பாளி. சூபி மார்க்கத்தை தனது படைப்புகளில் எப்பொழுதெல்லாம் முடிகின்ற அல்லது எப்பொழுதும் மறக்காமல் தெளிக்கின்ற ஒரு படைப்பாளி நமது முகமது ரியாஸ் அவர்கள். இந்த நூலை அறிமுகம் செய்வதற்கு இந்த நாவல் பற்றி இப்பொழுது நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் வினோத் அவர்கள். சிங்கமுனரி பிரான்மலை மண்ணை சேர்ந்தவர். இங்கு இயந்திர பொறியாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ், ஆங்கிலம் என்ற இலக்கிய படைப்புகளை தொடர்ந்து வாசித்து அவற்றின் துன்பங்களை தேடி தேடி தனது யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் பானன் என்கின்ற அலைவரிசையில் தொடர்ந்து பதிவேற்றிக் கொண்டிருக்கிறார். மற்றும் குழுவினரின் முன்னெடுப்புகளில் தன்னை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் தம்பி வினோத் அவர்கள் இப்பொழுது எவந்தி குறித்து நம்மளிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அவையே ரொம்ப நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் பலர் வருவாங்க, சிலர் வரமாட்டாங்க. இன்னைக்கு எல்லோரும் வந்திருக்கிறதுனால அவை ரொம்ப சிறப்பாக சேர்ந்துருக்கு. நான் பேச எடுத்துட்டு வந்த குறிப்பு ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவேன், கவலைப்படாதீங்க. இந்த நாவலுக்கு வந்து வெளியீட்டுக்கு வந்து ஒரு குறும்படம் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று உருவாக்கணும்னு முயற்சி பண்ணேன். அதுக்கு ரியாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு த்ரில்லர், ஒரு ஆக்ஷன் படம் மாதிரியே போச்சு. அப்புறம் வந்து ஒரு காதல் சீன் வைக்கலாம் அப்படின்னாங்க. சரி, காதல் சீனுக்கு யார் கதாநாயகனும் தனுஷ் மாதிரி ஒரு கதாநாயகன் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு. சரின்னு தனுஷ் எடுத்து ஒரு கதாநாயகன் உருவாக்கணும். அடுத்து வந்துட்டு எதுக்கு தனுஷ் உங்களே ஹீரோ ஆக்கிடலான்ட்டு தனுஷோட தலையை வெட்டிட்டு இவரோட தலையை கொண்டாந்து வச்சு அப்படி ஒரு கதாநாயகனை உருவாக்கிட்டோம். ஆனால் என்ன, இந்த ஹீரோயின் உருவாக்குறதுக்கு மட்டும் அவர் யார்ட்டையும் இந்த இதெல்லாம் கேட்கல. அவரே போய் எந்த ஹீரோயினோட தலையை வெட்டினாருன்னு தெரியல, ஒரு ஹீரோயினை உருவாக்கி அவர் ஒரு ட்ரெய்லரும் வெளியிட்டார். அதே நேரத்தில் அங்கிட்டு வெற்றி செல்வனுக்கு திரைப்படத்துக்கான முன்னோட்ட வேலையும் நடந்துச்சு. அவர் ஒரு திரைப்படம் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இவரும் இந்த நாவலை வந்து ஒரு திரைப்பட வடிவில் தான் எழுதியிருக்காரு. இவரும் அடுத்து ஒரு இயக்குனராகவோ இல்லை ஒரு கதாநாயகராகவோ ஆயிடுவார்னு நினைக்கிறேன். அவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த நாவலை நான் வாசிச்சிட்டேன். ஒரு நாவல் வந்து பெரும்பாலும் வாசித்தோம்னா அது கொஞ்சம் நாளில் அதை விட்டு வெளியில போயிடும். இந்த நாவல் வந்து என்னை மேலும் ஒரு 2-3 நூலை வாசிக்க வச்சிருச்சு. இந்த நாவலை வந்து இவர் வந்து நௌசாத்திற்கு சமர்ப்பணம்னு போட்டிருக்காரு. அவர் வந்து கிழக்கிழங்கையில ஒரு எழுத்தாளர். யாரு எனக்கு இந்த பேரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இவரோட சிறுகதை ஒன்று நான் போன வருடமே வந்து படிச்சிருக்கேன், மறிக்கிடான்னு அந்த கதை படிச்சுட்டு எப்படா இவரால் இப்படி ஒரு காட்சி எழுத முடிஞ்சிச்சு அப்படின்லாம் யோசிச்சது உண்டு. இவரை போய் எப்படி இவர் வந்து இவருக்கு சமர்ப்பணம்னு போட்டிருக்காருன்ட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அப்புறம் யாரு அவரை தேடுவோம் அப்படின்ட்டு அவரை பற்றி கொஞ்சம் தேடினேன். தேடி பார்க்கும்போது அவரோட தீரதம்ங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதில் தான் நான் படித்த அந்த மறிக்கிடா கதையும் இருந்துச்சு. அந்த தீரதம் தொகுப்புல ஒய்த்தாமான்னு ஒரு சிறுகதை இருக்கு. மிகவும் அற்புதமான ஒரு கதை. சுன்னத் கல்யாணம் பற்றி தமிழில் வெளியான ஒரு விரிவான கதைன்னு அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு கொண்டாட்டங்கள் நிறைந்த அந்த கதையை வந்து சுன்னத் கல்யாணம் ஆரம்பம் முதல் இறுதி வர அப்படியே ஒரு உயிரோட்டமா இயல்பு மாறாம நகைச்சுவையா எழுதியிருப்பாரு. எனக்கு நான் பெரும்பாலும் யோசிச்சது உண்டு, ஏன் நம்ம வந்து கதைகளை வந்து துயரங்களை மையமா வச்சு எழுதுறோம், ஒரே துயரமாவே இருக்கு நம்ம கதைகளா இருக்கட்டும் நாவலா இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். இது போன்ற அந்த கொண்டாட்ட கதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் சார் நினைக்கிறாருட்டா சுன்னத்து கல்யாணம் கொண்டாட்டமான நாங்க அவரோட எழுத்து நிறைய சொன்னேன் நௌசாத்தோட. அதுக்கப்புறம் அவருடைய நாவல் ஒன்றையும் வாசிச்சேன். அதுக்கு பின்னாடிதான் ஓகே இவர் எதுக்கு இவருக்கு இந்த நாவலை இவருக்கு சமர்ப்பித்திருக்காருன்னு என்னால் உணர முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த நாவல் வரணும். இந்த நாவல் வந்து எனக்கு 2 முக்கியமான கூறுகளாக நான் இந்த நாவலை பார்த்தேன். இதோட முதல்ல வந்து இதோட மொழி. பொதுவாக வந்து அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இது என்ன ஈழத்தில் நடக்குதா இல்லை தமிழகத்தில் நடக்குதா
என்னடா மொழி போட்டு பின்னி இருக்கே அப்படின்னா அவரோட முன்னுரையிலே அது எங்கெங்க இருந்து கிழக்கிழங்கையில இருக்கணும், சிங்களத்துல இருக்கணும், மலையாளம், தமிழ்னு ஒரு கலவையா இருக்கும் அந்த மொழி. அவ்வளவு எளிதா நான் ஒரு 30-40 பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் என்னால் அந்த நாவலோட ஒன்று போக முடிஞ்சிச்சு. அந்த மொழி அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பொதுவாக ஏன் இவ்வளவு வட்டார வழக்குகளை சேர்த்து ஒரு கதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும் எழுதப்படணுமா அப்படின்னு கேட்டால், ஏன் அதை பொது தமிழ்ல எழுதிட்டு போயிடலாமே. இப்போ தமிழ்னு பார்த்தோம்னா தமிழுமே பொதுவாக ஒற்றை அடையாளத்தைப்படுத்துவோம் தமிழ்னா. ஆனால் அதுக்குள்ள மதுரை தமிழ் இருக்கு, நெல்லை தமிழ், கொங்கு தமிழ், சென்னை தமிழ், ஈழத்தமிழ்னு, இப்போ மலேசியா தமிழ், சிங்கப்பூர் தமிழ்னு பல்வேறு வழக்குகள் இருக்கு அதுக்குள்ள. அப்போ ஏன் ஒரு வட்டார வழக்கை மையப்படுத்தி ஒரு சிறுகதையோ நாவலோ எழுதுறோம் அப்படின்னா, அந்த வழக்குகளுக்குள்ளதான் அந்த சமூகத்தினோட வரலாறே புரிஞ்சிருக்கு. அப்ப அதை ரியாஸ் தன்னுடைய நாவல்ல ஒரு மீட்டுருவாக்கம் செய்திருக்காரு. அது இப்போ புழக்கத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நம்ம சமீபத்துல படிச்ச அலையாத்தி செந்திலோட கோட்டவன் சிறுகதை தொகுப்பு, அது கீழ்த்தஞ்சை மாவட்டத்தோட அந்த வட்டார வழக்கை பேசும். சிவகாளி தொகுப்புல ராமநாதபுரம், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல விட்ட அந்த வழக்குகள் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுலயும் ஒரு வழக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாம் பக்கத்து மாவட்டம். அப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகள் ஒரு மொழியில வருமா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் என்னால் அந்த நாவல் அணுக முடிஞ்சிச்சு. அடுத்து அந்த நாவல் பேசும் அரசியல். ரியாஸ் கோட்டைப்பட்டினம் முகமது சாகுல் மரைக்காயரை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தார். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில இந்தியா சுதந்திரமானதுக்கு அப்புறம் தேர்வான ஒரு முதல் இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய தாக்கம் இந்த நாவல்ல, அவருடைய கதையை மையமா வச்சும் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் உருவாயிருக்க ஒரு கேரக்டர் மரைக்காயருங்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் எனக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரோட சாயல்ல இருந்துச்சு. அப்ப இப்ப தமிழகத்துல இருந்து கேரளா, அந்த கடலோர மாவட்டங்கள்ல அந்த மக்கள் நம்பி இருக்கிறது அந்த கடலை மட்டும்தான். அப்ப இந்த கடல் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான குறியீடா இருக்கு. அவரோட முன்னுரையில கூட இறுதியா முடிச்சிருப்பாரு, எல்லா மாறிய பின்பும் என்றும் மாறாம நிலைத்து நின்ற கடலும் கடலதவு கதைகளின் பொருட்டால்னு அந்த முன்னுரை முடிச்சிருப்பாரு. அந்த வரி அப்ப அந்த கடல் எவ்வளவு முக்கியமா இருக்கு. இப்ப செந்திலண்ணன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த கடல் இங்க நடக்கும் நல்லவைக்கும் கெட்டவைக்கும் ஒரு சாட்சியா இருக்கு, எல்லாத்துக்கும் சாட்சியா அந்த கடல் அங்க இருக்கு. நம்மளாலும் நம்மளை ஏதோ ஒரு விதத்துல நம்ம அந்த கடலோட ஒரு நெருங்கி இருப்போம். ஒரு கடற்கரையில சென்று அப்படி அமர்ந்திருக்கும் போது ஏதோ அந்த கடல் நம்மளோட துயரங்களையும் கண்ணீரையும் உள்வாங்கி கொண்டது போல நம்ம மனசு அப்படியே இலகுவோம். ரியல்லாம் தெரியாது, அந்த கடலுக்கு அத்தகைய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாவல் புலங்கும் இடம் ஒரு கடலோர மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஒரு கடலோர மாவட்டம். அந்த மக்களுக்கு கடல் தான் எல்லாம். குறிப்பா அந்த மரைக்காயர் சமூகம், அந்த இஸ்லாமியத்துல இருக்கிற மரைக்காயர்ங்கிற ஒரு கடல் வணிகத்துல ஒரு காலத்துல ஆதிக்கம் செலுத்தியவர்கள். அவர்கள் இந்த அந்நிய படையெடுப்புக்கு பின்பு அவர்களுடைய அந்த கடல் மீதான தன்னோட ஆதிக்கம் மெல்ல மெல்ல குறையுது. அதுவே நிலத்திலையும் எதிரொலிக்குது. அப்ப அந்த நிலத்துல தங்களோட எஞ்சின் இருக்கும் அந்த உரிமைகளுக்காக போராடும் ஒரு போராட்டமாகத்தான் அந்த நாவலம் வந்திருக்கு. அப்படிதான் அந்த நாவலுடைய கதையும் வந்திருக்கு. இந்த கதையில முக்கியமா எனக்கு பட்டது சப்பு சுப்பிரமணியங்கிற அந்த கேரக்டர். சுப்பிரமணியங்கிற சப்பு அப்படிங்கிறது அந்த இதுல வரும். அந்த கதாபாத்திரம் அப்படின்னா நம்ம மாயாண்டி குடும்பத்தார் படம் பார்த்துருக்கோம். அதுல அந்த ஹீரோவோட 3வது அண்ணன் சீனிச்சாமி மைக் செட்டு போடுற கடை வச்சிருப்பான். அவன் தன்னோட இதுக்கு ஏற்றது மாதிரி காதல் பாட்டு, காதல் முள்ள இருந்தா காதல் பாட்டு, சோகம் பாட்டுனா சோக பாட்டுன்னு போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு நிச்சயமான பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க, திருவிழாவுக்கு மைக் செட்டை தான் வருவான். அப்ப பேக்ரவுண்ட்ல ராத்திரி நேரத்து பூஜைன்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா திருவிழால ஊர் மந்தையில போட வேண்டிய பாட்டாடாது அப்படின்னு தோணும். அப்படி ஒரு இயல்பு கொண்டவன் தான் இந்த சப்பு. அந்த மைக் செட் மூலியமா பாட்டு போட்டு தன்னோட காதலை வளர்த்தவர்கள். அது அவ்வளவு பெரிய வீரதீர செயல்கள் செய்யறவங்க ஒரு எளிமையான மனிதன் தான். அந்த இலக்கியத்துல அத்தகைய அந்த எளிமையான மனிதர்கள் எல்லாம் நம்மளோட ரொம்ப நெருக்கமாயிருப்பாங்க. நாவல்ல வர்ற மரைக்காயரா இருக்கட்டும், இல்ல அந்நியதோ அன்புவா இருக்கட்டும், அதெல்லாம் ஏதோ ஒரு நம்மள இருந்து ஒரு அந்நியத்தன்மையோட தான் அந்த நாவல் அந்த பாத்திரங்கள் இருக்கும். ஆனா இந்த சப்புவோட கதாபாத்திரம் மட்டும் ஏதோ நம்மளோட ஆளு தோக்குறான், அடி வாங்குறான், அவமானப்படுறான், காதல் பண்றான், காதல்ல ஜெயிக்கிறான், தோக்குறான். அதனால ஏதோ ஒரு நெருக்கத்தை அந்த சப்பு கேரக்டர் விட்டுவாங்க.
அந்த சபு ஆமினாவோட உரையாடல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜெமினி கணேசன் படத்துல அந்த லவ் சீன் மாதிரி இருக்கும். அத்தான் என்னை விட்டு நீங்காதீர்கள் அத்தான் அப்படின்ட்டு ஒரு டோன் வரும்ல, உன்னை விட்டு ஒரு நொடியும் பெரிய நடிக்கலையே அப்படின்னு. அது கேட்க நமக்கு ஒரு கவித்துவமா இருக்கும். ஆனா நம்மளால அது அப்படியே ஒன்றி போக முடியாது அந்த இதோட. இப்படி இல்லை எப்படிலாமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தோணும். அந்த ஒரு அந்நியத்தன்மையும் எனக்கு அந்த உரையாடல்கள்ல தோணுச்சு. அடுத்து இந்த கலந்தரை பார்த்துட்டு இதுதான் இந்த நாவலோட மைய இடம். அதை சுற்றி தான் எல்லாமே பண்ணப்பட்டிருக்கும். எல்லாமே அதுதான் அந்த கலந்தரை பார்த்துட்டு அது ஒரு அவங்களோட ஒரு அடையாளம். அதை கார்பரேட் கம்பெனி கையகப்படுத்தி அங்கே ஒரு காற்றாலை அமைக்கிறது மாதிரி அதை மீட்கிறதுக்காண்டி அந்த போராட்டம் தான் நாவலோட கதை போகும். ஆனா இதுல முக்கியமா நான் பார்க்க வேண்டியது ஒரு நாவல், ஒரு இலக்கியத்துல ஒரு நாவல் நல்ல இலக்கியம் அப்படின்னா அது 2 கதை சொல்லும். ஒண்ணு நம்ம வாசிச்ச கதை, இன்னொன்னு நம்ம யோசிக்க வச்ச கதை. இந்த நாவலை படிச்சுட்டு அந்த நாவல் வாசிக்கும் போது வர்ற கதை ஒண்ணு, அதன் பின்னாடியில வேற ஒரு கதை உருவாகும். அப்படி எனக்கு நான் பார்த்தவரை யோசித்தது என்னன்னா, சமீபத்துல நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு தொடர் பார்த்தேன். ஒரு நெடுந்தொடர், ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினைச்சு இப்ப இடையில பார்த்தேன். அந்த தொடர்ல நைட் கிங்ங்கிற அந்த வில்லன் ரொம்ப இடம் போர் நடந்துகிட்டு இருக்கும், பெரும் போர் நடக்கும், பெரும் பெரும் வீரர்கள்லாம் இருப்பாங்க. ஆனா அவன் தேடி வர்றது யாருன்னு பார்த்தா பிராண்ட் ஒரு சின்ன பையன். அவனுக்கு 2 கால் இருக்காது, அவனால பெரிய வீரன்லாம் இல்லை, அவனால நடக்கலாம் முடியாது. ஆனா அவனுக்கு கடந்த காலங்களுக்கு சென்று அங்க நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் சக்தி இருக்கும். அப்ப அந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் நினைவை சுமந்து நிற்பவனா அந்த பிராண்ட் இருக்கான். அப்ப அந்த நைட் கிங் என்ன பண்றான், அந்த பிராண்டை அழிச்சிட்டோம்னா மொத்தமா அழிஞ்சிருவோம். அதாவது இவங்களோட நினைவுகளை அழிச்சிட்டோம்னா இந்த சமூகத்தையே அழிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். அதான் அந்த கதையோட மெயின் பாயிண்ட். இப்ப இங்க நமக்கு அதேதான், இந்த கலந்தரப்பா திட்டுங்கிறது அந்த சமூக மக்களோட கூட்டு நினைவு. அப்ப அந்த கூட்டு நினைவை அழிச்சிட்டோம்னா, அந்த அடையாளத்தையும் அழிச்சிட்டு, அவங்களோட வரலாறு அழிச்சிட்டோம்னா அந்த மக்களை எளிதில் அழிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப இந்த எப்பந்தி நாவல் எதை பேசுது அப்படின்னா, அது அவங்களோட போராட்டங்கள் அல்ல, அந்த மக்களுடைய நினைவுகளை தான் அந்த எப்பந்தி நாவல் பேசுதுன்னு நினைக்கிறேன். இதுல இப்ப ஆர்.எம். நௌசாத்தோட இன்னொரு நாவலையும் நான் படிச்சேன். அவரை பத்தி தேடும்போது அவருடைய கொள்வதெழுதல் எழுதுதல் அப்படின்ற ஒரு நாவல் இருக்கு. 2013 வெளியான அந்த நாவல். அந்த நாவலோட அட்டைப்படத்தை பார்த்தோன்னே அதுலயும் ஒரு ஆள் இப்படி மைக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு அட்டைப்படம் இருக்கும். எனக்கு இந்த நாவல்ல பார்க்கும்போது 2லையும் ஒரே சாயல் தெரிஞ்சு, ஏன்னா ஒரே சாயல் இருக்கேன் அந்த நாவலை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த நாவல் என்னன்னா, கிழக்கிழங்கையில போர் சூழல்ல ஒரு இஸ்லாமிய மக்கள் அதிகமாகிற ஒரு கிராமத்துல நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை மையப்படுத்தி கதை போகும். எனக்கு அந்த நாவல் படிச்சுட்டு அதுல பயன்படுத்திய மொழி இருக்குல்ல, அந்த மொழியும் யாஸ் இந்த நாவல்ல பயன்படுத்தின மொழியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியும். சிறு சிறு கலப்புகளுடன் 2ம் தனித்தனியான அடையாளங்களோட வரும். அவ அந்த நாவலோட தாக்கம் இந்த நாவல்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை வியாஸ் தவிர்த்தாருன்னா அவருடைய படிப்புகள் ஒரு தனித்தன்மையோட அடையாளம் காணப்படும். ஏன்னா இவரோட எழுத்துக்களை நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். இவரோட எல்லல்களும் அந்த ஒரு நையாண்டி போக்கும் எனக்கு தெரியும். ஆனா இந்த நாவலோட தாக்கம் இதுல இருக்கும்போது அதோட உங்களோட தனித்தன்மையை நீங்க இழந்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எனக்கு இருக்கு. அது நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த நாவலை ஒரு எதற்காக எழுதியிருப்பார் அப்படின்னா, தான் சார்ந்த சமூகம் படும் பாடுகளையும் அவர்களோட இன்றைய நிலையையும் இந்த ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்குலாம் இந்த நாவல் படைக்கப்பட்டதா நான் பார்க்கிறேன். நன்றி. நாவல் தன்னை எவ்வாறு எந்தெந்த நாவலோடும் சினிமாக்களோடும் தொடர்புபடுத்தியது என்று அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு எடுத்து தனது அறிமுகத்தை நம்மளிடம் கடத்தி சென்றிருக்கிற வினோத் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகள்.